ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோளம் அவிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோளம் வைக்கலாமா? பிஸ்கட் வேண்டாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நானும் என் பையனும் சேர்ந்து தான் சோளம் அவிக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு குழந்தைங்களை எப்படி எங்கேஜ்டாக நம்ம வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோ உங்களுக்காக. நீ பண்ணணும் ஆசையா? செய்யலாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எந்த வேலை பார்த்தாலும் என் பையனை வந்து நானும் செய்கிறேம்மான்னு சொல்லுவான். அது வந்துட்டு எந்த குழந்தையாலும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வேலையில் அவங்களையும் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம்னா, சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. நிறைய நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நானும் இது போல் தான் செய்வேன். சரி வேணாம், நீ செய்ய வேணாம், போய் உட்காரு அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். நான் என்னோடய வேலைகளில் நான் என்னோடய பையனை சேர்த்துப்பேன். ஸோ அதான் இப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம பொத்தி வளர்த்துட்டு, ஸோ பெரியவங்களாக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்களுக்கும் ரொம்ப உதவியாகவே இருக்கும், நம்மளுக்கும் கஷ்டம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அதோட தலைமுடி இல்லடி தங்கம், அது அப்படியே அதோட பாதுகாப்புக்காண்டியே அது அழகா வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம குழந்தைங்களோட பேசலாம். இப்போ வந்து நான் கடைக்கு போனேன் தம்பி, அங்கே அந்த இடத்துல இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக ஒரு நம்ம வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டோம்னா அவங்களும் நம்ம அம்மா கிட்ட நம்மளும் ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும், அவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ நம்ம கேஸ் தீர்ந்து போச்சு. இப்போ நம்ம இதுல எப்படி வைக்கிறது? நீங்கள் நினைக்கலாம், நம்ம எமர்ஜென்சியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் குழந்தைங்களுக்கு செய்ய கொடுக்கலாமா, முடியுமா அப்படின்னு. அப்போயும் ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்து ஒரு உட்காந்து செய்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கடகடன்னு நம்ம வேலைகளை செய்யலாம். ஸோ ரிலாக்ஸாக இருக்கும் போது எப்போயாவது ஒன் டைம் நம்மளே கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம செய்யலாம் வா ஜாலியாக அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அம்மா கூப்பிட்றாங்க, நம்ம இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா தான் பெரியவங்களாயும் அவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்து சமையல் செய்கிறதாகட்டும், மற்ற வேலைங்களாகட்டும் மற்றவங்களை எதிர்பார்க்காம அவங்க வந்துட்டு செய்வாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்குமே சரி நம்ம வந்துட்டு சொல்லி கொடுக்கலாம் இது போல் நல்ல விஷயங்களை. ஒன்றும் தப்பில்லை. கொஞ்சம் சூடாகட்டும். சுடுது, கொஞ்ச நேரம் நீ கை வைக்காத, சுடுது ரொம்ப ஆரட்டும். நம்ம இப்படி வச்சு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் டிவி, மொபைல் ஃபோன், கேமுன்னு சொல்லிட்டு இதிலே தான் வந்துட்டு மூழ்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட மொபைலை கொடுத்துட்டு ஒரு ஓரமாக உட்காருன்னு சொல்கிறதை விட்டுட்டு நம்ம அவங்க கூட கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசணும். அவங்க கூட விளையாண்டோம்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்துட்டு ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ, பாய்.